நீங்க எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு. நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அம்மா தான் கம்பெனி, கம்பெனி தான் அம்மாங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. நல்லா நிரூபிச்ச. மேடம் பேர் போட்டதுனால ஷேர் எல்லாம் ஏறிடுச்சு. மேடம் மட்டும் வந்துட்டாங்கன்னா ஷேர்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமாயிடும். அம்மா வந்தா ஷேர்ஸ்லாம் கூடிடுங்கிறதுல எந்த டவுட்டும் இல்ல. அம்மாவை வெளியில கொண்டு வரது நம்ம கடமை. எப்படியாவது கூடிய சீக்கிரமே அம்மாவை வெளியில கொண்டு வந்துடணும். பக்கனையா பேசுடி. ஆமா மேடம், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அகிலா மேடம் ஜெயில இருக்கிறத பார்த்துட்டு நம்மனால சும்மா இருக்க முடியாது. சீக்கிரமா வெளியே கொண்டு வரணும். ஓகே ப்ரோ. யாரு ப்ரோ? லாயர் கால் பண்றாரு. ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே சார். ஹலோ. வணக்கம் ஆதி சார், எங்க இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க சார். டிவியில் நியூஸ் பாருங்க சார். என்ன நியூஸ்? நந்தினி நியூஸ் தான் சார். நீங்க முதல்ல டிவி பாருங்க. அப்படியா? ஓகே, நான் பார்க்குறேன். ஓகே சார். மாமா என்னாச்சு? லாயர் என்ன சொன்னாரு? சொல்கிறேன். அருண் ப்ரோ, டிவி ஆன் பண்ணு. நந்தினி பற்றி ஏதாவது நியூஸ் போயிட்டு இருக்கான். பிரேக்கிங் நியூஸ். முக்கிய செய்திகள். பிரபல தொழிலதிபர் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியால் சுடப்பட்ட நந்தினி உடல் மீட்கப்பட்டுள்ளது. சூப்பர். இந்த பாடி மட்டும் கிடைச்சதுன்னா அகிலா ஜெயிலே இருக்கலாமே. கடந்த சில நாட்களாக நந்தினியின் உடலை தேடும் பணியில் இடைவிடாது ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் இன்று ஏரியிலிருந்து சிதைந்து போன பெண் சடலத்தை கண்டுபிடித்து மீட்டு இருக்கிறார்கள். 26 வயது மதிக்கத்தக்க இளம் பெண்ணின் முகம் அடையாளம் காண முடியாதபடி சிதைந்து போயிருப்பதால் பிரேத பரிசோதனைக்கு பிறகுதான் அந்த உடல் நந்தினிதான் என்பது உறுதி செய்யப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எப்படியாவது நந்தினி பாடின்னு கன்ஃபார்ம் பண்ணிடு. பிரேத பரிசோதனைக்காக மீட்கப்பட்ட அந்த உடலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு அந்த உடல் நந்தினியா இல்லையா என்பது தெரிந்துவிடும். ஐயோ, இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குதே கடவுளே. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கியே. பாவம் பார்வதி. இப்பதான் எல்லாரும் வாய் நிறைய உன்னை புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நீயும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்த. அகிலாமா தான் கம்பெனி, கம்பெனி தான் அகிலாமா. அம்மா பேரை போட்டதுனால ஷேர் மார்க்கெட் ரேட் ஏறிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். நீ அடிச்சு புரட்டு. இப்போ நந்தினியோட உடல் கிடைச்சிருச்சுன்னா அகிலா, ஐயோ, அகிலா குற்றவாளி ஆயிடுவாங்களே. குற்றவாளினா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருமே. தண்டனை கிடைச்சா அவங்க நிரந்தரமா உள்ள இருக்கணுமே. ஐயோ, அப்பா அதை நினைச்சாலே எனக்கு தலை சுத்துது. கடவுளே, இந்த விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் ஐயோ அதல பாதாளத்துக்கு போயிடுமே. என்ன பண்றது? நினைச்சாலே பயமா இருக்கே. மம்மி, இவ்ளோ யோசிக்க தெரிஞ்ச பார்வதிக்கு இதை யோசிக்க தெரியாதா? அதெல்லாம் பார்வதிக்கு தெரியும். பார்வதி பாத்துப்பா. நீ கொஞ்சம் பேசாம இரு. என்ன நடிப்புட. அப்படியா? என்னவோ, பார்வதி பாத்துக்கிட்டா சரி. அம்மா தான் பிராண்டுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்ப பேசு. அதே நேரத்துல கம்பெனியோட ஷேர்ஸ் குறையுதேங்கிற கவலையை விட அம்மாவை எப்படி வெளியில கொண்டு வர போறோங்கிற கவலை தான் எனக்கு அதிகமா இருக்கு.
மத்தத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த மாதிரி நேரத்துல இது போல செய்தி வந்திருக்கிறது பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. நிச்சயமா இந்த கஷ்டமான சூழ்நிலையில இருந்து நம்மளால மீண்டு வர முடியும். அம்மாவை வெளியில கொண்டு வர முடியும் நான் நம்புறேன். மாமா கொஞ்சம் வாங்களேன். என்ன விஷயம் பாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க. என்ன பார்வதி? மாமா லாயருக்கு ஃபோன் பண்ணி நந்தினியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு ஜெயிலுக்கு வர சொல்லுங்க. மந்திர ஆலோசனை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருந்து அம்மாவை வெளியில கொண்டு வரதுக்கு ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாப்போம். நானும் தான் யோசிச்சேன், அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட. மாமா நம்ம உடனே போய் அம்மாவை பார்க்கலாம் மாமா. இந்நேரம் அவங்களுக்கு இந்த தகவல் போயிருக்கும். நாம அவங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் கொடுக்கணும். சரி வா கிளம்பலாம். ம். இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. வரேன் சார். போயிட்டு வாங்க சார் வாங்க. என்னாச்சு ப்ரோ? ஒன்றும் இல்லை, நம்ம போய் அம்மா பார்த்து வந்துடலாமா? சரி போலாம் ப்ரோ. வாங்க. மாமியாரை வெளியே கொண்டு வந்தே தீர்வுன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. பார்க்கலாம், அதையும் கிடைச்ச பாடி நந்தினி தான் கன்ஃபார்ம் ஆகட்டும்டி. வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வாங்க மேடம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். இந்தாங்க. ஹார்ட்டில் குண்டு பாய்ச்சனால தான் இறந்து போனதா ரிப்போர்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நந்தினியை ஷூட் பண்ணது நான் தானே, அம்மாவே சரண்டர் ஆயிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? மாமா அப்போ கிடைச்ச பாடி நந்தினியோட தான் இல்லையா மாமா? ப்ரோ ரிப்போர்ட்ல அப்படிதான் போட்டிருக்கா? ஆமா அதானே உண்மை. மேடம் சுட்டதா வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. கிடைச்ச பாடியில அதுக்கான தடயம் இருக்கு. ஸோ அந்த டெட் பாடி நந்தினியோட தான், அதுல டவுட்டே இல்லை. சரி, அம்மாவை போய் பார்க்கலாம். வாங்க. வாங்க சார். நானும் டிவில நியூஸ் பார்த்தேன். இதுக்கே நீங்க சோகமா இருக்கீங்க. இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே? சரி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பாத்தீங்களா? ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? ஹார்ட்டில் குண்டு பாஞ்சு இறந்ததா ரிப்போர்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கம்மா.
என்ன இருக்கு? ஹார்ட்ல குண்டு பாஞ்சி இறந்ததா ரிப்போர்ட் இருக்கா? ஆமாம்மா, ரிப்போர்ட்ல அப்படிதான் வந்திருக்கு. நீங்க வேணா பாருங்க. என்னம்மா யோசிக்கிறீங்க? ஹார்ட்ல குண்டு பாஞ்சி இறந்ததா ரிப்போர்ட்ல இருக்கிற அந்த டெட் பாடி நிச்சயமா நந்தினியோட டெட் பாடியா இருக்காது. என்னம்மா சொல்றீங்க? ஒன்றும் புரியலையே. ஏரியில இருந்து கண்டுபிடிச்ச டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கம்மா. அதான் சொல்றேன், இது நந்தினியோட ரிப்போர்ட்டும் கிடையாது, அந்த பாடி நந்தினிதும் கிடையாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆதி, அம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நந்தினிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி நடத்தின ஃபங்க்ஷன்ல அந்த மாலையை தூக்கி போடுற கேம்ல நந்தினி மயக்கம் போட்டு விழுந்துட்டால. அப்ப அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நந்தினிக்கு ஹார்ட் லெஃப்ட் சைட்ல இல்ல, ரைட் சைட்ல இருக்கு. அந்த மாதிரி ஹார்ட் இடம் மாறி இருக்கிறது லட்சத்துல கோடியில ஒருத்தருக்கு தான் இருக்கும். அந்த வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. நான் நந்தினிய லெஃப்ட் சைட்ல தான் சுட்டேன். ஆனா இந்த ரிப்போர்ட்ல ஹார்ட்ல குண்டு பாஞ்சி இறந்ததா தான் சொல்லிருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ரிப்போர்ட்ல சொன்ன மாதிரி இருக்கிற டெட் பாடி நந்தினியோட டெட் பாடியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நந்தினி இன்னும் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காமா? அதை என்னால உறுதியா சொல்ல முடியாது அருண். ஆனா இந்த ரிப்போர்ட்டுக்கு சொந்தமான டெட் பாடி நந்தினி இது கிடையாது. அதை நான் 100% கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். அப்போ பொய்யான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி உங்களை நிரந்தரமா ஜெயிலில் வைக்க யாரோ சதி பண்றாங்கம்மா. ஆமா ப்ரோ, அம்மாவுக்கு வேண்டாத ஆளுங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மாமா, நாம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டெட் பாடி நந்தினியோட டெட் பாடியான்னு செக் பண்ணணும். இந்த சதிக்கு பின்னால யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஆமா பார்வதி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அம்மா, இந்த ரிப்போர்ட்டை பார்த்து நாங்க ரொம்ப நம்பிக்கையை இழந்திருந்தோம். எங்களுக்கு நீங்க ஒரு நல்ல தகவலை சொல்லியிருக்கீங்க. இது போதும், உங்களை எப்படியும் நாங்க வெளியில கொண்டு வந்துருவோம். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? அம்மா, நல்ல செய்தியோட வரம்மா. சரி, போயிட்டு வாங்க. சரிம்மா. ஹாஸ்பிட்டல்ல இருக்க டெட் பாடி நாம நந்தினியோடது இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும், மேடம் ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலாம். அதனால உடனே ஹாஸ்பிட்டல் போய் பாடியை ஐடென்டிஃபை பண்ணணும். கரெக்ட். இப்போவே ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹாஸ்பிட்டல் இருக்கிற டெட் பாடி நந்தினியோட டெட் பாடி தானே ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த சதிக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். போகலாம் வாங்க. ஓகே சார். இதை உடனே வனஜா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும்.
நிவேதிக்கு இப்போ ஃபோன் பண்றா. ஹலோ மேடம், ஒரு முக்கியமான விஷயம். நீ ஃபோன் பண்ணும்போதே தெரியுது முக்கியமான விஷயம்னு. என்ன விஷயம்னு சொல்லு. சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். என்னாச்சு வனஜா? ஏன் டென்ஷனா பேசுனீங்க போன்ல? இப்ப கிடைச்சிருக்கிற பாடி நந்தினியோடது இல்லைன்னு அகிலா கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஐயோ, என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? எல்லாருக்கும் மாதிரி நந்தினிக்கு ஹார்ட் லெஃப்ட் சைடுல இல்லையா, ரைட் சைடுல இருக்கான். இத வச்சு துப்பாக்கி கொண்டு அவ ஹார்ட்டை தொலைச்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு அகிலா சொல்லியிருக்கா. இப்ப அந்த பாடியை செக் பண்றதுக்காக ஆதி மார்ச்சுவரி கிளம்பி போயிருக்கானா. போச்சு. இந்த அகிலா நாம நினைச்சதை விட எமகாதகியா இருக்கா. ஆதி உண்மையை கண்டுபிடிச்சிட்டான்னா பிரச்சனை ஆயிடும். இதுக்கு பின்னால யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல, அதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணி ஆகணுமே. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நந்தினியோட பாடி பார்க்கணும். கொடுங்க. சார். மாரிமுத்து, கொஞ்சம் வெளியே வா. இவங்களை என்னன்னு பாரு. என்ன சார், என்ன வேணும்? நந்தினியோட டெட் பாடி பார்க்கணும். சார், ஏரியில இருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்களோ ஒரு டெட் பாடி. அந்த டெட் பாடி. ஓ, அகிலாண்டேஸ்வரி மேடம் கேஸ் சம்பந்தப்பட்ட டெட் பாடியா தானே கேக்குறீங்க? ஆமா ஆமா, அந்த டெட் பாடியை நாங்க கொஞ்சம் பார்க்கணும். அந்த பாடியை இப்ப நீங்க பார்க்க முடியாது. ஒரு முக்கியமான கேஸுங்க, உடனே பார்க்கணும். புரிஞ்சுக்கோங்க சார். பாடி இங்கல சார், எரிச்சாச்சு. சார், பாடியோட சாம்பல் இருக்கு. யாராவது கேட்டா கொடுக்கலான்னு வச்சிருக்கேன். கொடுக்கட்டுமா? யாரை கேட்டு பாடி எரிச்சிங்க? டாக்டர் தான் எரிக்க சொன்னாரு, எரிச்சோம். டாக்டருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு எரிக்கிறதுக்கு? அவர் எப்படி எரிக்க சொல்லலாம்? கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கா. கேஸ் இன்னும் ட்ரையலுக்கே வரல. என்ன பாக்குறீங்க? அதுக்குள்ள முக்கியமான ஆதாரமான டெட் பாடி எப்படி இருக்கலாம் நீங்க? சார், பாடி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இங்க வச்சுக்க முடியல. போலீஸ்க்கு எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டு தான் இருச்சோம். டெட் பாடி எரிச்சலாம் ரொம்ப தப்புங்க. இது சம்பந்தமா நான் கேஸ் போட போறேன். கொடுங்க அதை. போலாம். மாமா, இப்போ என்ன மாமா பண்றது? கோர்ட்ல போய் கேஸ் போட வேண்டியதான். ஆதி சார், அவசரப்படாதீங்க. நமக்கு இருந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம போயிடுச்சு. எரிச்ச அந்த பாடி தான் நந்தினின்னு ப்ரூஃப் ஆயிடும். மேடம் வேற நந்தினியை நான் தான் ஷூட் பண்ணதா சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதனால இது ப்ராப்பரா மர்டர் கேஸ் ஆயிடும். சார், வெளியில கொண்டு வர வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்கிட்ட விசாரிச்சு பாருங்க. அவர் மூலியமா குழு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா ப்ரோ, வக்கீல் சார் சொல்றதும் சரிதானு படுது. பார்வதி, நீ வீட்டுக்கு போ. நானும் அவரு போய் விசாரிச்சு வந்துடும். சரிங்க மாமா. பத்திரம். போலாமா? போலாம் ப்ரோ. வாங்க சார், வாங்க. என்னமாச்சு பார்வதி? அப்பா, ஏன் இப்படி டல்லா இருக்க? அது அம்மாவை வெளியில கொண்டு வரதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் தான் இருந்தது. அதையும் எரிச்சிட்டாங்கப்பா. என்னம்மா சொல்ற? நந்தினியோட பாடி கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்கல்லப்பா. ஆமா, நியூஸ்ல சொன்னாங்க, நானும் பார்த்தேன். அந்த பாடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஹார்ட்ல குண்டு பாஞ்சு இறந்ததா சொல்லியிருக்காங்க.
ஆனா அந்த ரிப்போர்ட்டை பார்த்த அம்மா நிச்சயமா அது நந்தினியோட டெட் பாடி இல்லைன்னு சொல்றாங்க. அம்மா அவ்வளவு உறுதியா சொல்றாங்கன்னா நிச்சயமா அது உண்மையா தான் இருக்கும் பார்வதி. அம்மா அப்படி சொன்னதுக்கு காரணம் இருக்குப்பா. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நந்தினிக்கு ஹார்ட் இடது பக்கம் இல்லையா, வலது பக்கம் தான் இருக்கான். அம்மா நந்தினியை இடது பக்கம் தான் சுட்டிருக்காங்க. ஆனா கிடைச்சிருக்கிற பாடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஹார்ட்ல குண்டு பாஞ்சதா சொல்லிருக்காங்க. அதனால அது நந்தினியோட டெட் பாடி இல்லைன்னு அம்மா உறுதியா சொல்றாங்கப்பா. அம்மா சொன்னது கரெக்டு தானே. நந்தினிக்கு தான் இடது பக்கம் ஹார்ட் இல்லையே, அப்புறம் அம்மா சுட்ட குண்டு எப்படி ஹார்ட்ல பாயும்? அந்த டெட் பாடியை முக்கிய ஆதாரமா வச்சுதான் அம்மாவை வெளியில கொண்டு வரதுக்கு நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம். ஆனா அங்க அந்த டெட் பாடியை எரிச்சிட்டாங்கப்பா. என்னம்மா சொல்ற? அப்போ அம்மாவை வெளியில கொண்டு வர முடியாதா? முடியும்பா, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்ன வழி பார்வதி? நந்தினிக்கு ஹார்ட் வலது பக்கம் இருந்ததுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கா. அந்த ட்ரீட்மெண்ட்டோட ரிப்போர்ட் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நந்தினிய அம்மா இடது பக்கம் தான் சுட்டாங்க, அதனால நந்தினி சாகல, உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அம்மாவை ஈஸியா ஜாமீன்ல வெளியில கொண்டு வந்துடலான்னு வக்கீல் சொல்லிருக்காருப்பா. அந்த ரிப்போர்ட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சு அம்மாவை வெளியில கொண்டு வந்துரு பார்வதி. ஆனா ரிப்போர்ட் எங்க இருக்குன்னு தெரியலப்பா, அத முதல்ல கண்டுபிடிக்கணும்.